Praise the Lord. சங்கீதம் 27:6 சொல்லுகிறது, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்தில் நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். அருமையான தெய்வ ஜனமே, இந்த நாளிலே ஒருவேளை நம்மை சுற்றிலும் சத்துருக்கள் நெருக்கி நாம் என்ன செய்கிறோம் என்று கவனித்து கொண்டிருக்கலாம். இவனை மேலே வரக்கூடாது, இவனை எப்படியாகிலும் மட்டம் தட்ட வேண்டும், இவனுக்கு வரவேண்டிய பேரும் புகழும் வரக்கூடாது, எல்லா விதத்திலும் இவனை நாம் ஒழித்து கட்ட வேண்டும் என்று சில பேர் நம் கூட இருப்பவர்களே நமக்கு விரோதமாய் காரியங்களை நினைத்து தீட்டிக் கொண்டிருப்பார்கள். அது ஒரு வேலையில் நடக்கலாம், ஊழியங்களிலே நடக்கலாம், மற்ற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அநேக பொறாமை எண்ணங்கள் சுற்றி கொண்டு இருக்கும். ஆனாலும் இந்த இடத்திலே தாவீது இதை சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். He had such a confidence, a real trust upon the Lord whom he served. And he was able to testify, come what may, whoever is around me. எத்தனை எனிமீஸாக இருந்தாலும் கர்த்தருடைய கரம் என்ன பண்ணும், என்னை அழகாய் அவர்களுக்கு மேலாய் உயர்த்தி ஆசீர்வதிக்கும். அந்த ஆசீர்வாதத்தின் நிமித்தமாய் அவர் என்ன பண்ணுவாராம், அவர் சொல்றாரு, அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். You know, when there is a pressure, there is always a promotion. We should not get disheartened about anything in life. எவ்வளவுக்கு எவ்வளவு சூழ நம்மை அழுத்தணும்னு பார்க்குறாங்களோ, கர்த்தர் அந்த நிலையிலே நம்மோடு கூட இருந்து நம்மை தூக்கி நம்மை அழகு பார்க்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த இடத்திலும் அப்படித்தான். யோசேப்பு தன் சொந்த சகோதரர்களால் நிராகரிக்கப்பட்டவன், போன இடம்லாம் எவ்வளோ கஷ்டம். ஆனால் காட்ஸ் ஃபேவர் வாஸ் கண்டினியூஸ்லி அப்பான் ஜோசப். ஆகையினால நீங்கள் இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருக்க வேண்டும். ரியலி God is with you to lift you up to a mighty higher level. நீங்கள் இதுவரை எதிர்பார்க்காத ப்ரொமோஷன்ஸை கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ணுவார். May God bless you with this prophetic word today. God bless you.